வணக்கம் விவசாய நண்பர்களே, வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதாவது 2 மாதத்துக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனைன்னா ஒன்றும் இல்லை, லேப்டாப் வாங்கணும். விலை அதிகமாக காசு ரெடி பண்ணி வாங்கணும். அது எடிட்டிங் பண்ணுறதுக்காக அது என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே புகஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. கம்பெனி பேரும் சொல்லிடுறேன், அது என்ன அது சொல்லக்கூடாது, எதுக்கு தேவையில்லாத எரிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. இப்போ நம்ம போட போகிறோம் இந்த குண்டு மல்லி பற்றி. அதாவது A to Z, இது நடுறதுலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி பூ எடுக்கலாம், எப்படி மருந்து அடிக்கலாம், எப்படி இதை வருமானம் அதிகமாக வருமா வராதா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஒரு விவசாயி குண்டு மல்லி கண்டிப்பாக போட்டுடலாம். சிறு விவசாயம் இருந்தாலும் சரி, பெரிய விவசாயம் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் தைரியம் இருந்தால். ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் வந்துடும். எடுக்க ஆள் வரலைன்னா முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. எடுக்க ஆள் வந்ததுன்னா நல்லா சம்பாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நடுறதுக்கு ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து தான் கன்று எடுத்துன்னு வந்தேன். நான் இதை எடுத்துன்னு இது 8 வருஷம் ஆகுது இந்த கன்று நட்டு. நல்லா எருவு கொட்டினேன். எருவு கொட்டிட்டு நல்லா ஏறு ஓட்டிட்டு சாலையாக ஒரு 2 அடிக்கு ஒரு கன்றுன்னு வச்சுட்டேன். இந்த பக்கம் 4 அடி வச்சேன் நான். இந்த பக்கம் குறுக்க எல்லாம் வண்டி ஓட்டுற மாரி. இப்போ கூட வண்டி தான் ஓட்டியிருக்கேன். பரவாயில்ல, வச்சு 3 மாதத்துல பூ வர ஆரம்பிச்சிடுது. நல்ல பூ வந்தது. வச்சு 3 மாதத்துல இது 30 சென்ட் 6 கிலோ 8 கிலோலாம் எடுத்துட்டேன் நான். நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அப்போ நல்லா பெருசாக இருக்கும். அந்த ராமேஸ்வரம் மல்லின்னாலே நல்லா தான் இருக்கும். அந்த கன்று தரமாக இருக்கும். வேறு எங்கன்னா லோக்கலில் வாங்கினோம்னா அது கன்று நல்லா இருக்காது, பெரும்பாலும் நல்லா இருக்காது. நம்ம இந்த மருந்துலாம் பற்றி ஏற்கனவே வீடியோவிலே போட்டிருக்கோம். நம்ம நிறைய விவசாயிங்க என்னடா அடியாட அறுத்துருவாங்க. அறுத்துட்டு துளுத்துன்னா சைஸ் நல்லா வரும், நல்லா பூ வரும். அதே சமயத்தில் ஈல்டு வராது. நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். ஆட்டையும் மாட்டையும் விட்டு மேய்ச்சிடுவேன். மேய்ச்சிட்டு அந்த கட்டையாக இருக்கும், நல்லா காய விடுவேன். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், தண்ணி அரைப்பேன். தண்ணி அரைச்சா துளிர் எல்லா இடமும் வைக்கும். இப்போ அது மாதிரி தான் வச்சு இருக்குது. எருவும் இன்னும் போடலை, மருந்தும் அடிக்கலை. துளிர் வச்சு இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டான பூ இருக்குது. எருவு இப்போ தான் அடிச்சுக்கிறேன். அது ஒரு வண்டி, அது ஒரு வண்டி, 2 வண்டி அடிச்சுருக்கிறேன் எருவு. அதை நான் இப்போ ஏர் ஓட்டிட்டு இப்போ தண்ணி அரைச்சிருக்கிறேன். சேத்தை பாருங்கள், இந்த சேத்தில் தான் நாங்கள் நடந்து பூ எடுக்கிறோம். கால் ஃபுல்லாக உள்ளே பூட்டு பாருங்க. விவசாயினாலே இந்த சேத்துலேயும் சகதியிலும் தான் நடந்தாகணும். என்ன பண்ணுறது, நம்ம விவசாயினுடைய தலைவிதி. மேய்ஸாக இருக்கிறவங்க நம்மளை பார்த்து கேவலமாக பார்ப்பாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணுறது, விவசாயம் பிறந்துட்டுமே பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறோம். அது படிச்சதுன்னா பரவாயில்ல, நல்லா படிச்சதுன்னா வேலைக்கு போனால் சந்தோஷம்தான். இப்போ அடுத்தது கண்ணை வச்சிட்டோம். எரு கொட்டி நல்லா ஓட்டிட்டு கன்று வாங்கின்னு கண்ணை வச்சுட்டு புண்ணாக்கு, இந்த அல்லாட்டை புண்ணாக்கு நல்லா தூளாக்கி அது கூட மைக்ரோ போட்டு எதனா கலந்து நம்ம கண்ணுக்கு கீழே பள்ளம் போட்டுட்டு அப்படியே வச்சுன்னு வந்துடுறோம். வச்சிட்டோம்னா கன்று செழிப்பாக வளரும், நல்லா வேகமாக வளரும். வளர்ந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஊட்டச்சத்து நல்லா கொடுத்தா தான் நல்லா வளர்ந்துடும். வளர்ந்துட்டுனா நல்லா பூ வர ஆரம்பிச்சிடும். முதல்ல நீங்கள் கரம்பாக்கிட்டிங்கன்னா அது வளராது. அதே சமயத்தில் நல்லா ஏர் ஓட்டுறதுக்கு முன்னே நல்லா தண்ணியை விட்டு கோரையை வளர்க்கணும். கோரையை வளர்த்து என் கொல்லியில் பாரு, கோரையே இருக்காது. கோரையை வளர்த்து அது மருந்து இருக்குது கோரைக்கு. அந்த கோரை மருந்து அடிச்சிடணும். முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் ஓட்டி எருவு அடித்து அதுக்கப்புறம் தான் கண்ணே நடணும். நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஏர் ஓட்டிட்டு அப்படியே நட்டுருவாங்க. கோரை இருக்கும், அதை களை வெட்டி கண்ணும் வளராது, ஒன்றும் வளராது. அதை களை வெட்டிக்கினே தான் கிடக்கணும். கடைசி வரைக்கும் களை வெட்டிக்கினே இருக்கணும், கண்ணு வளராது. இது நாங்கள் முதல்ல கோரையை தித்துப்பிடி பண்ணிட்டோம். தித்துப்பிடினா அந்த கோரையை சுத்தமாக அழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பூ எடுக்கிறதுக்கு ஆளுங்க நம்ம ஊரில் பெரும்பாலும் வராது, நம்மளே தான் எடுக்கணும். எங்கள் வீட்டாம்மா எடுப்பாங்க. அவங்க 6 கிலோ 7 கிலோ கூட எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. நானும் எடுப்பேன். அதே சமயத்தில் பூ எடுக்கிறது வேகமாக எடுக்கணும். அப்படி பார்த்துக்கினே இருப்பாங்க. பூ சரன்னு எடுக்கணும். கையை பாருங்கள், 2 கையுமே எடுக்கணும். அதாவது
இப்படி இதை பார்த்துட்டு இது எடுக்கிறதுக்குள்ளே சர்ன்னு எடுக்கணும். நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கையால் இப்படி 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 எடுப்பாங்க. அவங்க வந்து 2 கிலோவுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. 2 கையாலையும் வேகமாக எடுக்கணும். வேகமாக எடுத்தால் பூ வேகமாக வரும். அதே சமயத்தில் வந்து கிட்டாப்பா இந்த பூவில் பூச்சி சொல்கிறேன். இப்போ இந்த பூ வந்து பூ இப்போ எடுத்துருக்கோம். இந்த பூவில் வந்து பூச்சி வந்து ஒரு சைடு கரை இருக்குது, ஒன்று இருக்குது. இந்த பார், இந்த ஒரு சைடு கரை இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு புழு ஒன்று கருப்பாக ஒரு கொசு இருக்கும். அது என்ன பண்ணோம், அந்த பூவில் போயிட்டு முக்காக இருக்கும்போதே போய் உக்காந்து அதில் புழு வச்சிடும். அதில் புழு வச்சதுன்னா அது இந்த இதழில் இருக்கும் அந்த புழு. அந்த புழுனால்தான் இந்த ஒரு சைடு கரை வந்து உருவாகுது. அதான் மெயின். இது இருக்குது, தெரியுதா என்னன்னு தெரியல. சின்னதாக இருக்கும், சின்ன புழுவாக இருக்கும். நிறைய பேர் அது வந்து நோயின்னு சொல்லிட்டு போய் கேட்டு கிடப்பாங்க. அது நோயெலாம் இல்லை, ஒன்லி புழு மட்டும்தான். அது சின்ன புழுவாக இருக்கும். அது மஞ்சளாக இருக்கும், முக்கு புழு போலே தான் இருக்கும் அது. ஆனால் மஞ்சளாக இருக்கும் அந்த புழு. அது வந்துச்சுன்னா அதுமாரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மருந்துலாம் போட்டிருக்கோம், அடிக்கிற முறை போட்டிருக்கோம், எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அது கடையில் போயிட்டு அந்த புழு செடி எடுத்து போயிட்டாலே சொல்லுவாங்க. அதே சமயத்தில் மருந்துலேருந்து எல்லாம் நான் சொல்லியும் இருக்கேன், போன வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோவும் அதிகமாக வரும். அந்த புழுவுக்கு வந்து மருந்து அடிச்சிடுறோம். அடிச்சிட்டோம்னா வாங்கின்னு வந்து தொடர்ந்து அந்த மருந்து அடிக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து மருந்து அடிங்க. இப்போ வந்து இது ஒரு 50 சென்ட் போட்டிங்கன்னா 50 சென்ட்டுக்கு ஆள் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னைய ரேட்டு வந்து 300 ரூபாய். இப்போ 1 கிலோ 1000 ரூபாவும் போகும், 2000 ரூபாவும் போகும். ஒவ்வொரு நேரம் 2000 ரூபாலாம் போகும் இந்த மல்லி. அந்த நேரம் பூ வராது, சும்மா லைட்டாக வரும். அந்த நேரம் ரொம்ப கஷ்டம், வராது. எல்லாம் சொல்லுவாங்க 2000 ரூபா போகுது, 5000 ரூபா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து சாத்தியப்படாது. எல்லாம் வந்து ஒரு 200 பூ 300 பூ தான் எடுத்துன்னு போவாங்க அந்த நேரம். யாருனா ஒருத்தவங்க 2 கிலோ 1 கிலோ எடுத்துன்னு போவாங்க. அவங்க ரொம்ப டைட்டாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மருந்து அடிப்பாங்க. 2 நாளைக்கு ஒரு வீடு மருந்து அடிப்பாங்க. ஒரு கொசு கூட இல்லாமல் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம நிலத்தை சுற்றி மரம் இல்லாத பார்த்துப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. அவங்க தான் 2 கிலோ 3 கிலோ அந்த நேரம் விலை அதிகமாக இருக்கும்போது எடுப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஐயோ பூ அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வருது. சும்மா உட்காந்துருந்தா பூ வருன்னா வராது. மருந்து வந்து 4 நாளைக்கு ஒரு வீடு கம்பல்சரி மருந்து அடித்தே ஆகணும். அப்படி அடித்து எல்லாம் ரெடி பண்ணி பூ வருதுன்னா அந்த நேரம் பூ எடுக்க ஆள் வராது. அதுக்கும் ஏன்னா ஆள் கூலி ஆளை ரெடி பண்ணி எடுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் கழனி வந்து அதிகமாக ஆள் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் திட்டமாக தண்ணி இறக்கணும். திட்டமாக தண்ணி இறக்கிட்டு எதுக்குன்னா நம்ம திட்டமாக நம்மளே எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 நாளைக்கு, இந்த பக்கம் ஒரு 5 நாளைக்குன்னு பாதியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சிட்டோம்னா நம்ம திட்டமாக பூ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 11 மணி வரைக்கும் எடுக்கலாம், இல்லை 10 மணி வரைக்கும் எடுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறேன் நான், எடுத்தோம்னா இது பூ வரும். அதே சமயத்தில் வந்து விலை வந்து காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே போனால் நல்ல ரேட்டு போகும். 8 மணிக்கு மேலே போனால் ரேட்டு போகாது. அதுக்கே வேண்டி நம்ம திட்டமாக இறக்கணும். ஆளுங்களை நிறைய பிடிச்சி வச்சுக்கணுன்னா நல்லா பூ வரும், நிறைய லாபமும் எடுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமானது இந்த பேனு ஒன்று இருக்குது. பேனுக்கும் ஆல்ரெடி மருந்து சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோமியத்தை நிறைய பிடிச்சி அது ஒரு டேங்க்கு வந்து அந்த மருந்து அடிச்சுட்டு மறுபடி ஒரு டைமு கோமியத்தை அடிக்கணும். கோமியத்தை அடிச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த பேனுங்க வந்து வரலை. என் அனுபவத்தில் சொல்கிறேன், அதிகமாக வரலை. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் மட்டும் அடிச்சுட்டு விட்ருவாங்க. ஆனால் அந்த கோமியம் அடித்தோம்னா அது கொஞ்சம் வரல, அது கண்ட்ரோலாக இருக்குது. இந்த நாற்றத்துக்கு அதுங்க வந்து வெளியில் வெட்டி அடிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். வெளியில் போகுது. நான் கண் கூட பார்த்தேன். நான் அதையும் செஞ்சுக்குங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பூ எடுக்கிறோம் நம்ம. அதாவது வந்து மாசி மாதம் எடுக்கிறோம், மாசி முதல்ல எடுக்கிறோம் நம்ம. அந்த குளிர் நாள் இருக்குது, அதனால தான் பூ வந்து சைஸ் வரல, பெருசாக வரல. அதே சமயத்தில் வந்து இது அறுக்காத இருந்தோம்னா இது மாதிரி தான் சைஸ் வரும். என்ன தான் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் இது மாதிரி தான் சைஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட்டை விட்டு மாட்டை விட்டு மேய்ச்சதுனால பூ வந்து நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும். இந்த நேரம் அறுத்துட்டிங்கன்னா அதிகமாக வராது. இது விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அறுத்துருவாங்க, அறுத்துட்டு பூ வரலன்னுவாங்க. இது மாதிரி மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு இது மாதிரி தண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு பூ நிறைய வரும்.
ஒரு 30 சென்ட்டில் 40 கிலோ 50 கிலோலாம் எடுக்கலாம் நம்ம. எடுக்கலாம் நம்ம. அதே சமயத்தில் வந்து நம்ம வீடியோவில் வந்து அனைத்துக்கும் அந்த பேனுக்காவது இல்லை செம்பேனு, பேனுக்கு, புழுவுக்கு, மொக்கு புழுவுக்கு, கொசுவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நிரந்தரமான மருந்துகளும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அந்த மருந்து அடித்தா க்ளீனாக செத்துரும் அந்த பூச்சிங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த சேனலை பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஞ்செடியில் முக்கியமான ட்ரிப்ஸு இது மட்டும்தான். மருந்தை வந்து மாற்றி அடிக்கணும். அதாவது நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னா அந்த பில்லை எடுத்து போய் கொடுத்து இந்த மருந்து போன டைம் அடித்தேன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கெமிக்கலை வந்து மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாற்றி அடிக்கிற மருந்து அடிச்சுன்னா கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் அடித்த மருந்தே அடிச்சிங்கன்னா கேட்காது. இது மட்டும்தான் இதனுடைய முக்கியமான டிப்ஸு. அதே சமயத்தில் எரு நல்லா போடுங்க, நல்லா வளரும், பூஞ்செடி வரும், நல்ல சைஸ் வரும். கோமியெல்லாம் அடிங்க, நல்ல சைஸ் வரும், நிறைய பூ எடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.